Nallur constituency. Mr. Kandan, he represents AIADMK. என்னுடைய பேர் KP கந்தன். நான் நம்ம இங்கே ஜெயலலிதா அம்மாவுடைய தோட்டம் இங்கே இருந்தது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. பக்கத்தில் எதிர்க்க தான் இருந்தது. அந்த தோட்டத்தில் தான் நம்ம சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் அவங்க அம்மாவுடைய பேர் சந்தியா, அந்த தோட்டம் பேர் சந்தியா, இன்னும் அது வேக்கண்ட்டாக தான் இருக்குது. அந்த தோட்டத்தில் இருந்து வளர்ந்தோம். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் பெருங்குடிக்கு போயிட்டோம். ஸோ பெருங்குடியில் போய் நான் சின்ன வயசில் அங்கே இருந்து சின்ன சின்ன கம்பெனிங்களில் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் 1996ஆம் ஆண்டு பெருங்குடி பேரூராட்சி மன்றம் ஃபஸ்ட்டு முறை தேர்தல் நடந்தது. அதில் நான் கலந்து அதில் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் 2001லேருந்து 2006 அதுலேயும் வின் பண்ணேன். 2011 அதுலேயும் வின் பண்ணேன். அப்புறம் 2011 எனக்கு ஏடிஎம்கே சீட்டு கொடுத்தாங்க. ஸோ ஏடிஎம்கே இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி அப்போ தாம்பரம் தொகுதியாக இருந்தது. தாம்பரம் தொகுதியை பிரித்து இது சோழிங்கநல்லூர் தொகுதியாக வரைமுறைப்படுத்தி இதை முதல் சோழிங்கநல்லூர் தொகுதியை உருவாக்கினதான் எனக்கு ஏடிஎம்கேல சீட்டு கொடுத்தாங்க. ஸோ நான் 15 வருஷம் சட்டமன்ற பெருங்குடி பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்து பல பணிகளை செய்து அந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட அந்த பெருங்குடியில் என்னுடைய பணி சிறப்பாக இருந்ததை பார்த்து அம்மாவே புரட்சித் தலைவி அம்மாவே எனக்கு சீட்டு கொடுத்தாங்க. இதில் அப்போ நான் வின் பண்ணி ஒரு 69,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் வின் பண்ணி முதல் வெற்றி பெற்றேன் சோழிங்கநல்லூர் தொகுதியில். அப்போ இங்கே இது சென்னை மாநகராட்சி கிடையாது, எல்லாமே ஊராட்சி. இப்போ தோசி அப்பார்ட்மெண்ட் இருக்குது காரப்பாக்கம் ஊராட்சி. இது காரப்பாக்கம்னு ஒரு ஊராட்சி. இங்கே பேரூராட்சின்றது 3 மட்டும்தான். ஒன்று பெருங்குடி, சோழிங்கநல்லூர், உள்ளகரம் பொழுதுவாக்கம் நகராட்சி. அந்த மீதி எல்லாம் ஊராட்சி தான். எனக்கு ஜெயிச்சதும் ஒரு பெரிய சவாலாக இருந்தது. மெயின் பிரச்சனை என்னென்னா குப்பைகள் எங்கே பார்த்தாலும் குப்பைகளாக இருந்தது. ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, ரோடு இல்லை, குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, அனைத்து பிரச்சனைகளும் சமாளிக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏவாக தான் நான் அன்றைக்கி தேர்ந்தெடுக்கப்பட்டு நான் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர். எனக்கு மிகப்பெரிய சவாலாக வேறு இருந்தது. மழை பெஞ்சால் தண்ணி போக ரொம்ப இந்த மழைநீர் உங்களுக்கே தெரியும். இப்போவே இவ்வளோ இருந்து பிரச்சனை இருக்குதுன்னா அன்றைக்கி எவ்வளோ பிரச்சனை இருக்குது. 2000 அதில் முதல் எம்எல்ஏ ஆனதும் என்னுடைய பணிகள் இந்த குப்பைகளை எல்லாம் எடுத்துகிட்டு பெருங்குடி குப்பை கிடங்களை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணேன். அதுக்கு முதல் முயற்சி எடுத்தோம். அப்போ சென்னை மாநகராட்சி கிடையாது. அப்போ 2011 அம்மா புரட்சித் தலைவி அம்மா சிஎம் ஆனதும் இது சென்னை மாநகராட்சி 115 வார்டு 155 வார்டு தான் இருந்தது. மாநகராட்சி வார்டு 155, 200 வார்டுகளாக அதை உருவாக்கி எலெக்ஷன் வைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணியிருந்தேன். அப்போ நாங்கள் ஒரு மனு கொடுத்தேன் சட்டமன்ற உறுப்பினர் முறையில். நான் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து சாலைகளும் போட்டு தரணும் சொன்னேன். அவங்களுக்கு அப்போது திருவான்மூரிலிருந்து சிறுசேரிக்கு போகும்போது இந்த சோழிங்கநல்லூர் தொகுதியை பற்றி சிறப்பாக தெரியும். அது இல்லாமல் இந்த தமிழகத்திலே இது மிகப்பெரிய சோழிங்கநல்லூர் தொகுதி. இன்றைக்கியும் பெரிய தொகுதி. 2011லையும் இதுதான் சோழிங்கநல்லூர் தொகுதி மிகப்பெரிய தொகுதி. அன்னைக்கு எஸ்ஐஆருக்கு அப்புறமும் பெரிய தொகுதி. ஆமாம், இது இன்றைக்கி இல்லை, எப்பவுமே. காரணம் என்னவென்றால் இந்த தொகுதியில் இருக்கிறவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற 32 ஸ்டேட்டில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது மட்டும் உலகத்தில் இருக்கிறவங்க அனைவரும் இங்கே இருக்கிறாங்க. கூகுளில் போட்டு பார்த்தா இந்த சோழிங்கநல்லூர் மட்டும் கிடையாது. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தொகுதி. அதில் நீங்கள் வசிக்கிறீங்க, உங்களெல்லாம் சந்திக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அன்றைக்கி நான் சவாலாக இருந்த தொகுதியில் இந்த சாலைகளை அனைத்து சாலைகளும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா கிட்ட கொடுத்து சாலைகளை போட்டோம், ஸ்ட்ரீட் லைட் போட்டு கொடுத்தோம். ஸோ குறிப்பாக இந்த ஓஎம்ஆரில் திருவான்மூர்லேருந்து உத்தண்டி வரைக்கும் நமக்கு சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு அதில் கூட ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, சென்டர் மீடியம் கிடையாது. சென்டர் மீடியம் போட்டு அந்த ஸ்ட்ரீட் லைட்லாம் நாங்கள் தான் போட்டோம். ஒரு 800-750 லைட்டு அங்கே போட்டு கொடுத்தோம். ஸோ சென்னை மாநகராட்சியை உருவாக்கி ஜோன் 14 ஜோன் 15 உருவாக்கணும். ஸோ அப்போ கட்டமைப்பு இங்கே குடிநீர் பிரச்சனை, பாதாள சாக்கடை எல்லாம் இல்லைன்னு கொடுத்தோம். உடனடியாக அம்மா எல்லா ஸ்ட்ரீட் லைட்டும் போட்டு கொடுத்தாங்க, எல்லா சாலைகளும் போட்டு கொடுத்தாங்க. குடிநீருக்கு தண்ணி பத்தாத குறையாக இருந்தது. நெமிலி கடல் நீரை குடிநீராக்குவதற்கு குடிநீர் போடுவதற்கு அதுக்கும் திட்டத்தை வகுத்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதே போல் பாதாள சாக்கடையும் அதுவும் ரெடி பண்ணி கொடுத்தோம். மழைநீர் கால்வா
போகிறதுக்கு ரெடி பண்ணாங்க. இது போன்ற எல்லா பணிகளும் அன்றைக்கு இருந்த சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நான் எல்லா பணிகளும் செஞ்சுருக்கிறேன். இதுதான் என்னுடைய ஒரு முன்னே உங்களுக்கு சொல்லிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். வேறு எதனா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், கேட்குறேன். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சாச்சு. பட் லாஸ்ட் 10 இயர்ஸாக எந்த ப்ரோக்ரஸும் நாங்கள் பார்க்கல. ஏன்னா தண்ணி பைப்ஸ் இருக்குது, அதில் தண்ணி வரல. இப்போது உங்களுக்கு முன்னாடி 5 minutes பேக் தான் சிட்டிங் எம்எல்ஏ பேசிட்டு போனார். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் இன் பிளேஸ்ன்றாரு. பட் எங்களுக்கு வந்து தெரிஞ்சது 250 கம்யூனிட்டிஸில் இருக்கும், எங்களுக்கு தண்ணி வரல இன்னும். நெம்மேலி பிளான்ட்டை பற்றி நீங்கள் பேசுனீங்க, அது உங்களோட முந்தானேத்துக்கு இன்டர்வியூ கூட பார்த்தேன் ஐடிசி சேனலில். நெம்மேலி பிளான்ட் ஹஸ் சால்வ்ட் த ப்ராப்ளம் ஆஃப் OMRன்னு போட்டிருக்கீங்க. பட் நெம்மேலி அந்த ஃபஸ்ட்டு பிளான்ட் 150 MLD பிளான்ட்லேருந்து எங்களுக்கு 14 to 15 MLD தான் OMRக்கே வருது. மற்றதெல்லாம் வேலைச்சேரிக்கு போகிறது, அடியாருக்கு போகிறது. எங்களுக்கு அந்த தண்ணி வரல. இப்போ செகண்ட் பிளான்ட்லேருந்தும் எங்களுக்கு தண்ணி வரல. இப்போ 3வது 400 MLD பிளான்ட் கட்டுறாங்க, அதுலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ OMRோட தண்ணி பிரச்சனை டேங்கரில் தான் இருக்குமா, இல்லை என்னைக்காவது பைப்பில் வருமா? நீங்கள் கேட்குற கேள்வி நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டு உங்களுக்கு வரேன். 2011 நாங்கள் ஆட்சிக்கு போகும்போது கம்பம் இருக்கும், ஒயர் இருக்கும், கரண்ட் இருக்காது. ஸோ துணி காய போட்டாங்க. இன்றைக்கி அம்மா வந்து புரட்சி தலைவி அம்மா வந்து அந்த மாதிரி கிடையாது. 24/7 மின்சாரம் கொடுத்த ஒரு தலைவினா புரட்சி தலைவி அம்மா தான். ஸோ கரண்ட் என்ன சாக்கடிக்காம கம்பன்னு ஒயர் இருந்தால் அதில் கரண்ட் இருந்தே ஆகணும். ஸோ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு அனைவருக்கும் கணக்கெடுத்து இந்த வாக்காளர் பட்டியலில் 5,53,903 வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் 137 லிட்டர் தண்ணி கொடுக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நான் செஞ்சு கொடுப்பேன், நீங்கள் கவலையே படாதீங்க. அதை பற்றிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ஸோ டேங்கர் நம்பி இருக்க வேண்டாம். இன்னொரு எப்பயுமே வந்து நான் தண்ணி கொடுப்பேன்னு சொல்லிட்டேன். அது நம்புறது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் படித்தவங்க, அறிவாளி, உங்களுக்கு எல்லாமே தெரியும். நான் பார்க்கும்போது நான் இந்த அம்மாவுடைய தோட்டத்தில் இருக்கும்போது இது வந்து கழனியாக சின்ன தண்ணி இருக்கும், இங்கே உள்ளே கூட வர முடியாது. இன்றைக்கி உருவாக்கி எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க. நான் பண்ணக்கூடிய செய்வேன்னு சொல்கிறேன், நான் செஞ்சு காட்டுவேன், என்னால் முடியும். நான் வந்து பெருங்குடி பேரூராட்சியை நீங்கள் ஒன் டைம் வந்து பாருங்கள். 10 வருஷம் 15 வருஷம் நான் தலைவராக இருந்துக்கிறேன். எல்லா சாலைகளும் இன்றைக்கும் என்னுடைய சன்னு தாங்க கவுன்சிலர், அவருக்கு வேலையே கொடுக்கல. ஸோ சென்னை மாநகராட்சிக்குன்னு 27 துறை இயங்குது. பொல்யூஷன் இருக்கும், கொசு ஒழிக்கிறது இருக்கும், நாய் பிடிக்கிறது இருக்கும், சுகாதார ப்ளீச்சிங் பவுடர் போடுறது இருக்கும், போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், ரெவன்யூ எல்லா பில்டிங் இருக்கும். உங்களுக்கு இங்கே எங்கன்னா ஒன்றுனா இல்லாமல் இருக்கும். என்னுடைய பெருங்குடி பேரூராட்சியில் 15 வருஷம் இருந்துக்கிறேன். ஏதாவது இல்லைன்னு ஒருத்தர் சொல்ல முடியும்னு சொல்லுங்க பார்க்கலாங்க. ஒன்று கூட கிடையாது. ஸோ எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். இவர் சும்மா ஒரு கவுன்சிலராக இன்னைக்கு வந்து அதை மெயின்டைன் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் நான் இப்போ வந்து இன்னொருத்தரை குறை சொல்ல வரல. நாங்கள் போட்ட பைப்பு, நாங்கள் போட்ட ஸ்ட்ரீட்டை, நாங்கள் போட்ட லைட்டை மெயின்டைன் பண்ணால் கூட நீங்கள் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது கிடையாது. ஃபேண்டாஸ்டிக். இன்னொரு பெரிய பிரச்சனை OMRல வந்து பெருங்குடி டம்ப்யார்டு. அந்த பெருங்குடி டம்ப்யார்டு லாஸ்ட் ஆல்மோஸ்ட் 50 இயர்ஸாக அங்கே இருக்குது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, போத் DMK அண்ட் ADMK அக்ரி தட் வேஸ்ட் டு எனர்ஜி பிளான்ட் போடணும் அப்படின்னு. அந்த குப்பை வந்து எரிச்சிட்டு எனர்ஜி பண்ணணும் அப்படின்ற ப்ராஜெக்ட் நீங்கள் 2 பேரும் அதே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்னென்னா, உங்களை அலைட் பார்ட்னர் PMK வந்து அதை பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. நீங்கள் அலையன்ஸில் இருக்கீங்க. வில் தட் இம்பேக்ட் தட் டிசிஷன்? எங்களுக்கு வந்து கட்சி வந்து கூட்டணி தான், கொள்கையில் அவங்க தலையிட முடியாது. நாங்கள் அதுக்கு இடமும் கொடுக்க மாட்டோம். ஸோ ஒன்று மட்டும் சொல்கிறேன், 2020-21 2021க்குள்ளே அது வந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த மாண்புமிகு அண்ணன் வேலுமணி அண்ணன் வந்து அந்த குப்பையெல்லாம் எடுத்து வேறு இடம் மாற்றி எல்லாம் சுத்திகரிக்க பண்ணுறதுக்கு ஜெர்மனிக்கு ஒரு போட்டு அங்கே ஃபங்க்ஷன் ஆயின்னு இருக்குது. அதை அவங்க இன்றைக்கி நடைமுறைப்படுத்தி சரியாக பண்ணலை. ஸோ கண்டிப்பாக எங்களுடைய கொள்கை, எங்களுடைய பாலிசை கண்டிப்பாக நாங்கள் ஜெயிச்சு வந்தால் அதில் கொஞ்சம் கூட தடை இல்லாமல் அந்த கொள்கையை கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கே குப்பை இல்லாத ஒரு நகரமாக அந்த சதுப்பு நிலத்தை ஒரு இடம் இருக்குது. அது சென்னை மாநகராட்சிக்கு சொந்தமான இடம் தான். அது அந்த குப்பை கொட்டுற இடம் வந்து சென்னை மாநகராட்சியினுடைய இடம் தான் அது. ஸோ அந்த இடத்துக்குள்ளே அதாவது பார்க்கு வைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்லி பார்க்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு மீதி வந்து மின்சாரம் தயார் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருந்தோம். கண்டிப்பாக அதை பண்ணுவோம் நாங்கள்.
இதே அலையன்ஸ் பேஸ்ட் இன்னொரு கொஸ்டின் இருக்கு. டாஸ்மாக் வாஸ் ஃப்ளரிஷிங் டியூரிங் ஏடிஎம்கே, இட் கண்டினியூஸ் டு ஃப்ளரிஷ் டியூரிங் டிஎம்கே, but your alliance partner is against TASMAC or state run alcohol shops. அந்த ஒரு கேண்டிடேட் இருக்கார், திருப்பூர் ஒரு கேண்டிடேட், அவர் தான் ஃபைட் பண்ணி ஹைவேஸில் இருக்கிற பார்ஸ் அண்ட் இது கூட எடுத்தார். ஸோ வில் திஸ் இம்பேக்ட் த பார்ட்னர்ஷிப்? இது வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து நார்மலி தே மீன் மல்டி பார்ட்டி கவர்மெண்ட்ஸ், ஒரு சிங்கிள் பார்ட்டி கவர்மெண்ட் இருக்காது என்டிஏல. நீங்கள் என்டிஏயாக ஃபைட் பண்ணுறீங்க, அதனால நான் கேட்குறேன். நாங்கள் வந்து எலெக்ஷனுக்கு என்டிஏ, எங்களுடைய பாலிசிலாம் வந்து ஏடிஎம்கேவுடைய பாலிசி, மக்களுக்கு என்ன சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்களோ அந்த தொகுதிக்கு. இப்போ இங்கே வந்து கண்டிப்பாக வந்து ஃபேன் தேவைப்படும், ஊட்டியில் ஃபேன் தேவைப்படாது. ஸோ பாலிசியில் வந்து எல்லாருக்கும் ஃபேன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டா, ஸோ இங்கே ஃபேனும் அங்கே வந்து ஃபேன் கொடு, அங்கே ஹீட்டர் தான் கொடுக்கணும். ஸோ அது மாதிரி என்னென்ன தொகுதிக்கு தேவைப்படுதோ அதை போல் நாங்கள் கண்டிப்பாக உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நாங்கள் செஞ்சு கொடுப்போம். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது எங்களுடைய பாலிசியில் சொல்லியிருக்கிறோம், ஒயின் ஷாப்பு கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கப்படும் சொல்லி, ஏன்னா கண்டிப்பாக குறைக்கப்படும். ஏதாவது பொதுமக்களுக்கு இல்லை ஏதாவது உங்களை போல் கம்பெனி, ஐடி கம்பெனி, ஏதாவது கோயில், ஸ்கூலு பக்கத்தில் ஏதாவது இருந்ததுன்னா உடனடியாக ப்ரொபோசல் கொடுத்து அதை உடனடியாக எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து அதை உடனே ஸ்டாப் பண்ணணும். இந்த பில்டிங்லேருந்தே ஒரு ரிக்வெஸ்ட் வச்சுருக்காங்க, அவங்க கேட்டுக்கு வெளியில் ஒன்று இருக்கும், ஆப்போசிட்டில் ஒன்று இருக்கும். ஆமாம். ஸோ நீங்கள் தீர்மானம் போட்டு கொடுங்க இப்போவே. நாங்கள் அது எங்களுக்கு வந்து நாங்கள் எம்எல்ஏ ஆகணும்னு இல்லை, இன்றைக்கி என்ன ப்ராசஸ் எடுத்துக்கிறேன். கம்பி மேலே நடக்கிறதுக்கு அந்த சர்க்கஸில் இருக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். என்னால் முயற்சிலாம் பண்ணல, நானே நடப்பேன், நானும் அது மேலே நடப்பேன். அதனால் நீங்கள் கொடுத்தா அதை செய்வேன். நான் நீங்கள் சொல்கிறத எதுவாக அதான் சொல்லிட்டேன். ஸோ கவர்மெண்ட் பாலிசி வேறு, இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு தேவை இருக்குது, நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். போய் போராடுவேன், மினிஸ்டர்கிட்ட கேட்பேன், இது இங்கே தேவை கிடையாது, எடுத்து கொடுத்துருங்கன்னா கண்டிப்பாக எடுத்து கொடுப்பார். ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஸோ அதுவும் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தொகுதி, அது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த இருக்கிற டிஸ்ட்ரிக்டினுடைய பீப்புள் இங்கே இருக்கிறாங்க. இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த பீப்புளில் பாதி பேர் இருக்கிறாங்க. அது மட்டும் உலகத்தில் இருக்கிறவங்க கம்பெனிங்க இருக்குது. இதை சொன்னால் கண்டிப்பாக ஒரு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கேபி கந்தனுக்கு ஒரு வேல்யூ இல்லாத இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். இன்னொரு கிரிட்டிக்கலான கொஸ்டின், ஆல்ரெடி த ஸ்டேட் வந்து 10.6 lakh crores டெட்டில் இருக்குது. அதில் வந்து இந்த 2000 rupees, 3000 rupees, 5000 rupeesனு போயின்னு இருக்கு. உங்கள் பாலிசி பார்த்தா ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக தெரியல எனக்கு. டெட் இன்க்ரீஸ் ஆகுமா, கம்மியாகுமா? ஒரே ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன், வருவாயை கூட்டுவோம். வருவாயை கூட்டி கொடுக்கறதுக்கு தான் எங்களுடைய இந்த லோ பீப்புளுக்கு இந்த திட்டம்லாம் கொடுத்துருக்குறோம். ஸோ இன்கம் வில் இன்க்ரீஸ், ஸோ டெட் டசன்ட் மேட்டர். ஆமாம், கண்டிப்பாக இந்த திட்டத்துக்கு என்ன செலவாகுதோ அதை வந்து கண்டிப்பாக கூட்டுவோம். அதுக்கான இப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன எங்கள் முதலமைச்சரை நாளைக்கு வரப்போகிற முதலமைச்சரை சொல்லிக்கிறாரு, நீங்கள் எப்படி இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியும்னு சொல்லி, கடன் வாங்கி பண்ணுறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. கடன் வேறு, கடன் வந்து வாங்கினதெல்லாம் நாங்கள் ஏடிஎம்கில் இருக்கும்போது பில்டிங்கு ஏதாவது தேவைப்படுறதுக்கு கடன் வாங்கணும். இந்த நலத்திட்டம் கொடுக்கறதுக்கெலாம் கடன் வாங்கினது கிடையாது. அதுபோல் எங்களுடைய வருவாயை நல்ல ரேஸ் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். ஸோ நீங்கள் சொன்னது தான், ஒரு பவர் கேபிளில் துணிலாம் காயப்பட்டாங்களான்னு சொன்னீங்க. நாங்கள் இப்போது அண்டர் கிரவுண்ட் கேபிளிங் கேட்டுருக்கோம், அது உங்களோட அஜெண்டாவில்? நாங்கள் கண்டிப்பாக அதை கொண்டு வந்தோம், இப்போ செயல்படுத்தலை. நான் தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியும், நீங்களாம் எந்த இயருக்கு இங்கே வந்து குடியேறினீங்க தெரியும். நீங்கள் உங்ககிட்ட ஒரு கேள்வி, 2010 இருக்கும். 2010 எலெக்ஷன் எப்போ வந்து சார்? 2011. அப்போ இது ஊராட்சியாக இருந்தது. ஆமாம். இங்கே குப்பையோடு இருந்திருப்பீங்க, ரோடு இல்லாமல் இருந்திருப்பீங்க, தண்ணி இல்லாமல் இருந்திருப்பீங்க. நான் 2011 நான் 16 வரைக்கும் தான் பேசுகிறேன், அதுக்கப்புறம் பேசலை. எல்லாம் இருந்ததுங்களா இல்லைங்களா? இப்போ அதை மெயின்டைன் பண்ணலை. என்னால் மெயின்டைன் பண்ண முடியும், அதை விட இன்னும் நிறைய செஞ்சு கொடுக்க முடியும், இன்னும் தேவை இருக்கிற சாலையெல்லாம் உருவாக்க முடியும். ஸோ நான் வந்து இப்போ 200 அடி ரோடு பல்லாவரத்துலேருந்து ஈசிஆருக்கு போடுறத என்னுடைய முதல் கடமையாக அந்த ரோடை ஈசிஆருக்கு நான் ஸ்ட்ரீட் பண்ணி கொடுக்க முடியும். அதே போல் நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறேன், கண்டிப்பாக செஞ்சு கொடுக்க முடியும், என்னால் அது செய்ய முடியும்னு எனக்கு தைரியமாக சொல்லுவேன் உங்ககிட்ட. இப்போ வந்த எம்எல்ஏ சொன்னார், அந்த ரோடு போட்டது யாரோ ஃப்ரெண்ட்ஸுக்காக போட்டாங்க, அந்த பிரிட்ஜு வரவே வராது, அதுதான் இப்போ போட போகிறோம் அப்படின்னு சொன்னார். எந்த ரோடு, எந்த பிரிட்ஜ்? அந்த பள்ளிக்கண்ணையிலேருந்து கண்டினியூ டு ஈசிஆர்.
இந்த பிஎஸ்ஆர் மால் கிட்ட. அது போட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? இல்லை, போடலை ரொம்ப வருஷமாக, இனிமே தான் போட போகிறோம் அப்படின்னு. சார் இதெல்லாம் வந்து நான் அவரை பற்றியோ அந்த பற்றி நான் போகல சார். நான் போட்டு கொடுப்பேன் சார், நான் செஞ்சு கொடுப்பேன். அதுக்கான வேலைலாம் நடந்துக்குது, முடிஞ்சுக்கு நாங்கள் இருக்கும்போதே ரெடி பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக அது பண்ணி கொடுப்போம். நீங்கள் 2011லேருந்து 16 வரைக்கும் இருக்கும்போது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணது, ஆனால் ஃபினிஷ் பண்ண முடியலன்னு அந்த வருத்தம் எதாவது இருக்கா? இல்லை எல்லாமே பண்ணிட்டோம் நல்லா இருந்தது? இல்லை சார், நான் வந்து இங்கே வந்து உங்கள் இதற்கு சொல்கிறதுக்கு எனக்கு நான் நிறைய வந்து கொண்டு வந்திருக்கிறேன். 100 பெட் ஹாஸ்பிட்டலு இங்கே 2-3 இடத்துல கொண்டு வந்தோம். 100 பெட் ஹாஸ்பிட்டல் பெருங்குடிக்கு ஒன்று கொண்டு வந்தோம், நீஞ்சம்பாக்கத்தில் ஒன்று கொண்டு வந்தோம், கண்ணகி நகருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தோம். என்னுடைய காலத்தில் நான் பெரிய நம்ம வந்து 350 பெட்டு ஹாஸ்பிட்டல் ஒன்று நம்ம சோழங்கிநல்லூருக்கு ஒன்று உருவாக்குறதுக்கு ரெடி பண்ணி லேண்ட்லாம் சர்வ் பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ஸ்டாப் ஆகிப்போச்சு. அங்கே இருக்கிறவங்க லோக்கலில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ அதே போல் வந்து முகமது சதக் காலேஜ் பக்கத்தில் 10 ஏக்கர் நான் இடம் வாங்கி தாலுக்கா ஆஃபீஸுக்கு இடம், பேங்க்கு, ட்ரஸ்டி, ரிஜிஸ்டர் ஆஃபீஸு, ஒட்டு மொத்தமாக கோர்ட்டு எல்லாமே போட்டு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இடம் ஒதுக்கிட்டாங்க. ஸோ அதுங்காட்டி வந்து இது மாஸ்ட் லேண்டில் வந்து அந்த ஜியோ ஒன்று போட்டு, ராம்ஸ் கிடையாது, ஃபாரஸ்ட்டில் சேர்த்துட்டாங்க அந்த ஒரு இடத்த. ஸோ 116 ஏக்கர் 118 ஏக்கர் ஒரு இதில் சேர்த்துட்டாங்க அதை வந்து. ஸோ அதனால் அது தடைப்பட்டுட்டு அது வந்து அந்த சைடு கொடுத்தாங்க, பிரிட்ஜுக்கு அந்த சைடு. ஸோ நான் சொன்னேன், நான் போய் மினிஸ்டர்கிட்ட செக்ரட்டரிக்கிட்ட கேட்டேன், ஒரு கிரிக்கெட் ஆடி வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணால் 10 லட்சம் பேர் தான் சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா இந்தியா கிரிக்கெட்டில் வின் பண்ணால் 134 கோடி ஜனம் சந்தோஷப்படும். நீங்கள் சொல்கிறது வந்து போடுறது எங்கேயோ ஒரு இடத்துல வைக்கிறீங்க, அது ஒரு 4 பேருக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். 7 லட்சம் வாக்காளர் இருக்கிறது ஓஎம்ஆர் ஸ்ட்ரீட்டு, நம்ம மத்திய கைலாசிலேருந்து சிறுசேரி வரைக்கும் போகிற இடத்துல மெயின் ரோட்டில் கொடுத்தா எனக்கு இந்த இடம் கொடுங்க, இல்லைனா வேணாம், நான் கொடுத்த இடம் சரியான இடம், நீங்கள் அதை கட் பண்ணி கொடுக்கலாம், இது தனிப்பட்ட ஒருத்தர்களை ஒட்டு மொத்தமாக இது ஒரு மாடலாக இருக்குன்னு கேட்டேன். சரி கொடுக்குறேன்னு பண்ணிவிட்டு பணம் ஒதுக்கும்போது ஒரு ஸ்கேல் வச்சுருப்பாங்க, 10 கோடிக்குள்ளே தான் இதை பண்ணணும்னு. ஸோ இது நான் கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து ஜாஸ்தி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் அப்போ வந்து நிதி அமைச்சராக இருந்தவர் உங்களுக்கு தெரியும், அவர் இருந்தார், அவர் கொஞ்சம் பணம் குறைச்சி கொடுத்தனால அது முடியலை, அது நின்று போச்சு. நிறைய வச்சுருக்கிறேன், உங்களுக்கு தெரியும், நான் செஞ்சு கொடுப்பேன். என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு வாக்களிங்க. நான் கண்டிப்பாக இதோட நிறைய இருக்குது, இதை வந்து 1-2 சொல்ல முடியாத விஷயம் கூட இருக்குது, நான் கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். நிறைய திட்டங்கள் வச்சுருக்கிறேன். 2015 வந்த ஃப்ளட்ஸ் தான் உங்களோட ப்ராப்ளம். என்னுடைய 60 வருஷம் அரசியலில் நான் வந்து பஞ்சாயத்தில் தலைவராக இருந்திருக்கிறேன், கட்சியில் சின்ன சின்ன பதவியில் இருந்து இன்னைக்கு மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியாக வந்திருக்கிறேன், சட்டமன்ற உறுப்பினராக இருந்துக்கிறேன். சட்டமன்ற உறுப்பினராக இல்லைனா கூட நான் நிறைய பணிகளை செய்கிறேன். உங்களுக்கு தெரியும், நான் ஆன்மீகத்தில் நிறைய ஈடுபாடு. எங்கள் ஏரியாவில் காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய வியூ போகிறது அந்த கோயில், இங்கே இருக்கிற கோயிலுங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ணி கோயில் டெவலப்மெண்ட்டு, சின்ன சின்ன ஹாஸ்பிட்டலு. கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கும்போது ஒட்டு மொத்தம் இந்த சோழங்கிநல்லூரில் இருக்கிற அனைத்து அம்மா உணவகத்தில் 1 மாதத்துக்கு நீங்கள் சாப்பிடுங்க, அதுக்கு ஃப்ரீன்ட்டு என்னுடைய ஓன் செக்கில் 23 lakhs கொடுத்தேன், நானே கொடுத்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 8 லட்சம் கொடுக்க சொன்னாங்க, மொத்தம் 32 லட்சம் ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்லேருந்து கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறேன். அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு நான் கல்வியெல்லாம் உயர்த்துறதுக்கு என்னுடைய இதிலேருந்தே பண்ணியிருக்கிறேன். அதே போல் வந்து அரசாங்கத்தினுடைய நிலங்களாம் வந்து எங்கேயுமே ஆக்கிரமிப்பு ஆயிடக்கூடாது, அது போயிடக்கூடாது, எதுக்காக ஒரு தேவைப்படுன்னு சொல்லிட்டு முதல்ல அரசாங்கத்தினுடைய நிலத்தை நான் பார்த்ததும் பண்ணக்கூடிய வேலை என்னென்னா, சார் இப்போ கேள்வி கேட்குறாரு, அவர்கிட்டயே வந்து சார் எங்களுக்கு வந்து சுற்றி ஒரு காம்பவுண்ட் மட்டும் போட்டு கொடுங்க சார், எங்ககிட்ட இல்லைன்னு ஒரு காம்பவுண்டை மட்டும் போட சொல்லுவேன். ஸோ மொத்தம் 5 ஏக்கரோ 10 ஏக்கரோ இந்த காம்பவுண்ட் போட்டால் அது எதுக்காவது யூஸ் ஆகுன்ட்டு எங்கள் உள்ளே இருக்கிற என்னுடைய கண்ணுக்கு எட்டின வரைக்கும் இருக்கிற இடத்தங்களெல்லாம் நான் பாதுகாத்து வச்சு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துக்கிறேன். ஏரியை பராமரித்து, ஏரி வந்து 50 ஏக்கர் ஏரியை நான் டெவலப் பண்ணியிருக்கிறேன். அந்த ஏரியை நீங்கள் பாருங்கள், போட்டோ காமிங்க. ஏரி 50 ஏக்கரை எடுத்து அது இன்னும் 100 வருஷம்னாலும் 200 வருஷம்னாலும் போகுது. ஒரு ஏரியினுடைய ஆழம் டெப்த்து எவ்வளோ இருக்குன்னா, நீங்கள் ஒரு 5 அடி இல்லை 10 அடி இருக்கும். நான் 45 அடி உள்ள ஆழப்படுத்தியிருக்கிறேன். ஒரு கிணறு எடுக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன். பார்த்துருக்கிறீங்களா யாராவது ஏரியை, பெருங்குடி ஏரியை பார்த்துருக்கிறீங்களா? பெருங்குடி ஏரியை அவ்வளோ நான் அது வந்து 3 மல்டி ஸ்டோர் மாதிரி உங்களுக்கு. ஒன்று தண்ணியும் உருவாகும், சொத்து 50 ஏக்கரை பாதுகாத்துட்டேன், கவர்மெண்ட்டுடைய இடத்த பாதுகாத்துட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிலத்தடி நீரும் ஏறிடுது.
ஸோ இதில் வந்து அனிமல்ஸ் கோழி குருவி காடு காக்கா இருக்கிறவங்களுக்கு எங்கேயும் தெரியாதவங்க கூட வந்து குளிச்சுட்டு போகலாம், தண்ணி எடுத்து போகலாம், அந்த மாதிரி ஒரு உருவாக்கிறது எல்லாமே உருவாக்கக்கூடிய. அதுபோல் வந்து ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு என்கரேஜ் பண்ணுற இடத்த வந்து நான் அதை வந்து ஸ்கூல் ஆக்கி கொடுத்துருக்குறேன். நிறைய விஷயங்கள் இது மாதிரி பண்ணியிருக்கிறேன். ஸோ நம்ம சோழிங்கநல்லூரில் இருக்கிற எல்லா இடத்தையும் நான் எடுத்து ஏதாவது ஒரு துறைக்கு ஒதுக்கி அதை கண்டிப்பாக டெவலப் பண்ணுவேன். ஷோலிங்கநல்லூர்ல இன்ஃபோசிஸ்க்கு ஆப்போசிட்ல ஒரு லேக் இருக்கு, அதுல என்க்ரோச் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கட்டியிருக்கோம். அது உங்க பீரியட்ல தான் நடந்தது? இல்ல, உங்க பீரியட் இல்ல, ஆனா ஏடிஎம்கே பீரியட்ல நடந்தது. இல்ல கட்டல. அது வந்து அது நான் கேட்கறேன், ஒரு என்ஃபோர்சர் ஆர் ப்ரொடெக்டர் ஆஃப் த லாவே வந்து என்க்ரோச் பண்ணி ஒரு இது பண்ண முடியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியாதது ஒன்றும் கிடையாது. இடம் இருக்கிறத தாலுகா ஆஃபீஸில் கேட்டாங்க. காவல்துறைக்கு ஒன்று மட்டும்தான் யாரை ஒன்றா பிடிச்சி கேஸை போடுறதுக்கோ அவங்கள உள்ள அப்புறம் தான் கோர்ட்டில் போய் அது நீதி சொல்லுவாங்க. போலீஸ் வந்து கேட்டு அவங்கள எங்களெல்லாம் கேட்குறது கிடையாது, அவங்களே கொடுத்தாங்க. அப்போ அது வந்து நீங்கள் போய் கோர்ட்டில் சொன்னீங்க, அது எது நியாயன்றது உங்களுக்கே தெரியும். ஏன்னா எங்களை கேட்டுலாம் அது பண்ணுறது கிடையாது. அந்த விஷயம் அது இன்னையோடு இருக்குது, அது அடையாளமாக இருக்குது. போலீஸ் ஸ்டேஷன் வந்து போகுமா? நீங்கள் வந்தால் அதை எடுத்துருவீங்களா? எடுத்துருவீங்களான்னு சொல்ல முடியாது. அது என்ன அரசாங்கத்தினுடைய பணத்தில் செலவு பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு என்ன சட்டத்தில். இப்போ நான் வந்து என்னால் எல்லாம் செய்ய முடியும். எனக்கே ஒரு சிக்கல் வந்ததுன்னா நான் சட்ட வல்லுநரை கேட்டு தான் பண்ண முடியும். ஸோ எனக்கே ஒரு உடம்பு சரியில்லை, நான் டாக்டரை தான் போய் கேட்க முடியும். எனக்கு எல்லா துறையும் தெரிஞ்சாலும் எனக்குன்னு ஒரு இது இருந்தால் அது சட்ட வல்லுநரை பார்த்து தான் நான் கேட்க முடியும். அந்த முயற்சி வருமா? அந்த முயற்சி வருமா? முயற்சின்னு இல்லை, அது நான் அதில் வந்து கட்ட வேண்டியதாக இருந்தால் கட்டி கொடுக்கலாம். கட்டி முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுடைய மனு, உங்களுடைய கோர்ட்டு கேஸ் எப்படின்னு பார்த்து அது கண்டிப்பாக செய்யப்படும். இல்லை, தப்பு நடந்து போச்சு, அது நம்ம கரெக்ட் பண்ணலான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பண்ணுவீங்களான்னு? அது ஆர்டர் போடுறது தான். கவர்மெண்ட்டில் அட்வொகேட்டு அவங்க ஜட்ஜ்மெண்ட் என்ன கொடுக்குறாங்க கொடுத்தா அது கண்டிப்பாக எடுத்து கொடுக்கும். கவர்மெண்ட்டு ஆர்டர் இல்லை. நான் ஏன் கேட்குறேன்னா, இந்த மாதிரி லேக் சைட்ஸு ஃப்ளட்டிங் ஏரியாஸில் ஒரு பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ பாருங்களேன், ஸ்போர்ட்ஸ் சிட்டி ஒன்று இது சத்யபாமா காலேஜுக்கு பின்னாடி வந்திருக்கு, ப்ரப்போசல் இருக்குது. அது வேலையும் ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நாங்கள் இப்போ வரைக்கும் ஒரு பப்ளிக் கன்சல்டேஷனும் பார்க்கல, ஒரு டிபிஆரும் பார்க்கல, நாங்கள் எதுவுமே பார்க்கல. ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் போட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் திஸ். அந்த பார்க் வந்து யாருக்கு சார் வரப்போகுது? அது உங்களுக்கு தான் வரப்போகுது. ஏன் நீங்கள் இன்வால்மெண்ட்டோடு போய் கேட்கல? சாதாரண ஒரு பீப்புளாக நீங்கள்லாம் படிச்சவங்க, ஒரு கவர்மெண்ட்டில் இருக்கிறீங்க. இல்லை சார், நீங்கள் வந்து எங்களை மாதிரி 234 சட்டமன்ற உள்ளது தான் ஒரு அசம்பிளி நடக்கிறது. அங்கே ஒரு ஜியோ பாஸ் பண்ணுறாங்க. ஸோ நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான். நேற்று கூட ஒரு ஜியோ ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஃபைல் இது க்ளோஸ் பண்ணுறாங்க. நீங்கள் கேட்கலாம், நீங்கள் மனு கொடுக்கலாம், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த சிட்டி, இந்த சோழிங்கநல்லூரில் வசிக்கக்கூடியவங்க, உங்களுடைய வசதிக்கு, உங்களுடைய தேவைக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு தான் அந்த ப்ராஜெக்ட் வருது. ஸோ ஏதாவது இருந்தால் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணலாம். நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா? பண்ணியிருக்கோம். கொடுங்க. பப்ளிக் கன்சல்டேஷன் வரும்போது பேசலான்னு தான் எங்களுக்கு பதிலே வருது. பப்ளிக் இல்லை சார், அது வந்து ஜிஓ இல்லை போடும்போது இல்லை, நீங்கள் ஜிஓ பாஸ் ஆகும்போது நீங்கள் ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுத்துருக்கணும். இன்னொரு இஷ்யூ அதே மாதிரி நம்ம ராம்சர் சைட் இஷ்யூ இருக்குது. அந்த 1 கிலோமீட்டர் ரேடியஸில் பள்ளிக்கரணை மார்ஷில் எதுவுமே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கக்கூடாதுன்னு 12 வில்லேஜஸ் ஆல்மோஸ்ட் எஃபெக்ட் ஆகுது அந்த ஏரியாவில். வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் தட்? சார், அது வந்து சதுப்பு நிலத்தை பாதுகாக்கக்கூடியது எங்களுடைய அரசாங்கம், எங்கள் ஏடிஎம்கேவுடைய பாலிசி தான். ஸோ அது வந்து ராம்சே வந்து இந்த ஆல்ரெடி தீர்ப்பு வந்து டெல்லியிலேயே கேஸ் ஆகிருக்குது. ஸோ கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நாங்கள் எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது. கோர்ட்டு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் பண்ணுவோம். எங்களுடைய ஏடிஎம்கே பிரகாரம் வந்து எங்கள் முதலமைச்சர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, சட்டம் என்ன சொல்லுது, சட்டத்தில் என்ன வகுக்கிறாங்களோ அதை ஒரு இன்ச்சு கூட மாறாமல் நாங்கள் செஞ்சு கொடுப்போன்னு எங்கள் அண்ணன் எடப்பாடி அண்ணன் பொதுச்செயலாளர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ நானும் எங்களுடைய முதலமைச்சரோ முடிவு எடுக்கிறது வேறு. கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு என்ன முடிவு எடுத்துக்குதோ அந்த முடிவு தீர்ப்பு என்ன சொல்கிறாங்களோ அந்த தீர்ப்பு கண்டிப்பாக நாங்கள் நடத்துவோம். அது பிரகாரம் அங்கே இருக்கிறதெல்லாம் நாங்கள் எடுத்து பண்ணி கொடுப்போம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஓகே. ரோட் சேஃப்டி அண்ட் பேட் குவாலிட்டி ஆஃப் ரோட்ஸ் வந்து எங்களுக்கு நிறையாவே பிரச்சனை இருக்குது. மெயின் ஓஎம்ஆர் அஃப்கோர்ஸ் அப்பப்போ பிளாக் டாப் பண்ணுறாங்க. பட் சைடில் இருக்கிற ரோட்ஸ் வந்து கண்டினியூ டு பி பாட் ஹோல் ரிடன், ஒரு ஷோல்டர் இல்லை, ஒரு ஃபுட்பாத் இல்லை, அந்த மாதிரி இருக்குது. வாட் இஸ் யுவர் ஸ்டாண்ட் ஆன் தட்? இந்த ரோடு ஓஎம்ஆர் ரோடு வந்து ஃபஸ்ட்டு வந்து திருப்பூர் ரோடாக இருந்தது. அப்புறம் ஓல்டு மகாபலி ரோடாச்சு.
அப்புறம் இது ஐடி கேடர், ஐடி எக்ஸ்பிரஸ் ரோடு ஆச்சு, இப்போ ராஜீவ்காந்தி சாலை ஆச்சு. இது நான் வந்து 5 சாலைகளை நான் பார்த்து வளர்ந்து வந்தது தான். இந்த ரோடில் நான் இருந்தது, பேர் மாறி இருக்குது. ஏன்னா நாங்கள் ஏடிஎம்கில் இருக்கும்போது இந்த ரோடு வந்து பக்காவாக எங்கள் புரட்சி தலைவி அம்மா வந்து இந்த ரோடு மேலே ரொம்ப கவனம் செலுத்தி இது பண்ணாங்க. இதுக்காக ஆர்ப்பாட்டெல்லாம் கூட பண்ணி இந்த ரோடை பண்ணணும்னு. இந்த 5 வருஷமாக ஸோ ரோடு மட்டும் இல்லை, ஸ்ட்ரீட் லைட் மட்டும் இல்லை, குடிநீர் மட்டும் இல்லை, பாதாள சாக்கடையில் ஒட்டு மொத்தமாக சோழிங்கநல்லூர் தொகுதி பின்தங்கி இருக்கிறது இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டால் தான். இந்த ஒட்டு மொத்தமாக இந்த நிர்வாகமே சீர்கேடால் தான் இந்த இதெல்லாம் இருக்குது. நாங்கள் இருக்கும்போது ரோடெல்லாம் நல்லா இருந்தது, சென்டர் மீடியா இருந்தது, ஃபுட்பாத் இருந்தது, எல்லாமே கரெக்டாக இருந்தது. கண்டிப்பாக அதை விட இன்டர்நேஷ்னல் ஈக்குவலுக்கு நாங்கள் பண்ணி கொடுப்போம், கண்டிப்பாக செஞ்சு கொடுப்போம். உங்களுக்கு 100 crores கொடுத்துட்டு ஃப்ரீயாக ஸ்பெண்ட் பண்ணுங்க சோழிங்கநல்லூர்லன்னா எதில் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? 100 crores. ஸோ நீங்கள் சொன்னீங்கல்ல எல்லாரையும் கூப்பிட சொல்லின்னு, இப்போ உங்களை கூப்பிட்டுக்கிறேன். ஒட்டு மொத்தமாக 1000-2000 அசோசியேஷன் இருக்கும், பீப்புள் இருக்கும், கூப்பிடுவேன். என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுனா ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுப்பேன், எஜுகேஷன் கொடுனா எஜுகேஷன். நான் மட்டும் முடிவு எடுக்க முடியாது, நீங்கள் தானே என்ன 5,53,903 வாக்காளர் தானே என்னை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. நான் எப்படி முடிவு எடுக்க முடியும்? நீங்கள் எது சொல்கிறது தான் நான் எடுக்க. அதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுக்கிறோம். எடுக்கலையே, எடுங்க. கண்டிப்பாக இதை ஒரு பெரிய ஹோட்டல் மாலில் எங்கே வச்சு இதில் வச்சு கூப்பிட்டு என்ன பண்ணலாம், எனக்கு வந்து 100 crores கொடுத்துருக்குறாங்க, ஸோ என்ன பண்ணலான்னு கொடுங்கன்னு கூட நானும் பணம் கொடுக்குறேன், போட்டு என்ன பண்ணலான்னு மக்களை கேட்போம். மக்கள் என்ன சொல்கிறாங்களோ, மக்களுக்கு எது தேவையோ அதை செய்வோம். ஸோ எல்லோரும் ஒற்றை கருத்தாக சொல்ல மாட்டாங்க, எது முக்கியமாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சுக்கணும். தேங்க்யூ, ரொம்ப கிளியராக பேசுனீங்க. ஃபைனலாக வந்து உங்கள் பேர், சிம்பிள் எந்த ஆர்டரில் வரும் இந்த இதில் பேலட் பேப்பர்? நான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக இருக்கிறேன். நான் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர், 2011லேருந்து 2016 வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் இருந்துக்கிறேன். 60,000 வாக்கு வித்தியாசத்தில் நான் நிறைய விஷயம் சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் இருக்குது. அது ஏன்னு கேட்க காரணம் என்னவென்றால் நான் செய்யக்கூடியவங்க, அதனால் சொல்ல முடியும். ஏன்னா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் என்னை நம்பி இரட்டை இலைக்கு வாக்களிங்க. அந்த மிஷினில் வந்து 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு மிஷினில் 2வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு மிஷின் 2 மிஷின் வைக்கிறாங்க, 2 மிஷின் வைக்கிறாங்க. 2 மிஷினில் ஃபஸ்ட்டு மிஷின்லேயே 2வது இடத்துல இருக்குது. கேபி கந்தன் ஃபோட்டோவோடு இருக்குது, என்னுடைய ஃபோட்டோவோடு போட்டு டூலிப் போட்டு வைக்கிறாங்க. அதில் எனக்கு வாக்களிங்க. நீங்கள் எதிர்பார்க்காததை விட நல்லா செஞ்சு கொடுப்பேன். நீங்கள் ஒரு இந்த இடம் வாங்கியிருக்கிறீங்க, தோசி அப்பார்ட்மெண்ட். அவர் பெரியவர் உங்களுக்கு பார்த்துருக்குற இல்லைன்னு நினைக்கிறேன், இப்போ இருக்கிறாரா இல்லைன்னு தெரில. பெரியவர் இல்லை, அவருடைய சன்னுக்கிட்ட கேளுங்க. எனக்கு அவருக்கு ஒரு தொடர்பு கிடையாது, நீங்கள் கேட்டு பாருங்க. எல்லா இடத்துலையும் கொடுத்து லீகல் பார்த்து லோனில் போய் வாங்கியிருப்பீங்க. எந்த லீகலும் வேணாம், நீங்கள் இந்த வீடு வாங்கியிருக்கிறீங்களே எவ்வளோ நம்பிக்கை. அதே போல் தோசி அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ஓனர்கிட்ட கேளுங்க. எனக்கு அவரை நான் பார்த்ததில்லை, பேசுனதில்லை. அவர்கிட்ட கேளுங்க கந்தனுக்கு வாக்களிக்கலான்னு. அவர் சொன்னால் பண்ணுங்க, இல்லை உங்கள் ஐடியா இருந்தால் பண்ணுங்க. கிளியராக இருக்கிறேன். என்னுடைய இது வந்து ஒட்டு மொத்தமாக என்னுடைய உழைப்பு இந்த சோழிங்கநல்லூர் வளர்ச்சிக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுக்குமே என்னுடைய உழைப்பு இருக்காது. 24/7 இந்த சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு நான் உழைப்பேன். கண்டிப்பாக நான் உறுதியாக சொல்கிறேன், ஒரு இதுவாக சொல்ல நினைக்கிறேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு வாக்களிக்க இல்லைன்னா கூட நான் கண்டிப்பாக ஜெயிச்சே ஆவேன். காரணம் என்னன்னா 10 வருஷமாக இருந்து இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி பின்தங்கி போயிருக்குது. ஒட்டுமொத்த மக்களும் நல்ல வரவேற்பு கொடுக்குறாங்க, நல்ல ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த தொகுதி முன்னேறணுன்றதுக்கு ஒட்டுமொத்த முயற்சி இருக்குது. நீங்கள் வாக்களிங்க, வெற்றி பெற செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் வந்து உழைக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி want to write the same exam. I think you guys won't mind hearing my answers. அவர் ஸ்டைலில் சொல்லிட்டாரு, நான் என் ஸ்டைலில் அதே கேள்விகள் ஒரு கேள்வி விடாமல் எனக்கு பதில் சொல்லுவேன். I am the member of council for Ward 182 and I am the almost the opposition party leader for Greater Chennai Corporation. சென்னை மாநகராட்சியோட எதிர்க்கட்சி தலைவர். பட் இப்போ எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத காரணம் அது வந்து ஒரு 7-8 years முன்னாடி எடுத்துட்டாங்க. ஸோ ஐ எம் தி பார்ட்டி ஹெட் லீடர் ஃபார் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஃபார் AADMK. ஸோ நான் ஏன் இந்த ஒரு 10 நிமிஷம் அவர் சொன்ன எல்லா பதிலையும் அதே கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினச்சேன்னா, அவர் செயல் வீரர், நான் பேச்சு திறமை வீரர். அதை நான் முடித்ததும் நீங்கள் அது உண்மையாக இல்லையான்னு மட்டும் யூ கேன் டெல் மீ. ஸோ ஐ வாண்ட் டு ரைட் தி எக்ஸாம் தட் ஹீ ரோட் ரைட் நவ்
and I want all your kind, honest answer on that. ஸோ உங்களோட கேள்விகள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால தான் அந்த எக்ஸாம் நான் எழுதிட்டே போகணுன்னு அடம் பிடிச்சி சார்கிட்ட கேட்டுட்டு ஐ ஆஸ்க் ஃபார் யுவர் 10 minutes டைம். அண்ட் ஐ வுட் லைக் டு எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு பிலேட்டட் விஷஸை ஃபஸ்ட்டு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங், ஒரு வீக்கெண்டில் உங்களோட குடும்பத்தோட, உங்களோட கிட்ஸோட, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைமை ஒரு 3 வேட்பாளர், என்னோடய ஃபாதருக்குன்னு மட்டும் சொல்ல மாட்டேன், டு பி ஆனஸ்ட் ஐம் an educated person, 3 வேட்பாளர்களுக்கும் உங்களோட நேரத்தை ஒதுக்குறதுன்றதே ஒரு ஓகே சாரி, ஐம் ஸோ சாரி, 4 வேட்பாளர்களுக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்கி, நான் இப்போ 3ன்றதுனால அந்த 3 மட்டும் சொல்லிட்டேன், இன்னொரு வேட்பாளருக்கும் சேர்த்து நீங்கள் உங்கள் நேரத்தை ஒதுக்கி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் அந்த 4 வேட்பாளர்களோட சார்பாக என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். We can start, sir. I'm ready. No, same thing. You tell me about it. What is the first question, sir? You want to know about me? Yeah. Okay. என்னோட பேர் வந்து KPK சதீஷ்குமார். I've done my BCom in DG Vaishnav College. I did my MBA in Manonmaniam Sundarana University, and I hold a PhD in social service, and I studied in Switzerland. So I studied with people from across 178 countries. So I have a very broad mind, which he doesn't have, because அவங்க அப்பா வந்து சாதாரண பால்காரர் சந்தியா தோட்டத்தில், என் தந்தை கஷ்டப்பட்டு வந்து மாடர்ன் பேக்கரியில் வேலை செஞ்சு நெரோலாக் பெயிண்ட் கம்பெனியில் பெயிண்டராக இருந்து இன்றைக்கி அது வேர்ல்ட் ட்ரேட் சென்டராக உருவாக்கியிருக்கிறாருன்னா அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்ததுனால தான் பிரிகேட் என்ற ஒரு மிகப்பெரிய கம்பெனி பெங்களூர்லேருந்து ஃபஸ்ட்டு டைம் சென்னைக்கு வந்து அவ்வளோ பெரிய வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்னோட 36 வயசில் அவர் கொடுத்த அந்த விஷயத்தை இந்த 10 நிமிஷத்தில் அவருக்காக நான் திருப்பி கொடுத்து, அவர் இழந்ததை அந்த இடத்துல அவர் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட கடமை. அந்த கடமைக்கு உங்களோட நேரத்தை ஒதுக்குன உங்கள் எல்லாருக்கும் ஐ எம் ரியலி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் திஸ் மூமெண்ட். யூ கேன் ஸ்டார்ட், சார். Perungudi, Nemeli, these are 2 issues. Yes. So sir was talking about the Perungudi water Nemeli thing. So the Nemeli was first brought in 2011 during his period when he was the member of Legislative Assembly, when the late CM Amma J. Jayalalitha அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அப்போ 75 MLD 75 மில்லியன் லிட்டர் கொள்ளளவு கொண்ட ஒரு பிளான்ட்டை உருவாக்கும் போதே கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்களில், அதாவது என் வார்டை பற்றி சொல்கிறேன், 10 ஆண்டு காலங்களில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ 75 150 இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 150 இன்க்ரீஸ் பண்ணி கூட அந்த பிரச்சனையை அவங்களால சால்வ் பண்ண முடியல. ஏனென்றால் அவங்களோட ஆர்கனைசேஷன் சரி கிடையாது. தே டோன்ட் ஹாவ் த ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸஸ் அண்ட் த பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் ஹவு இட் இஸ் சப்போஸ் டு பி டன். அண்ட் அட் த சேம் டைம் தண்ணி பற்றாக்குறையை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னார், நான் தண்ணி நிச்சயமாக கொண்டு வருவேன்னு. அவர் தன்னை பற்றி நிறைய பேசிக்க விருப்பப்படல, அது வந்து தப்பு. அதனால தான் நான் சொல்கிறேன், எங்கள் ஊர் பெருங்குடி லேக்கை உருவாக்குனதே அவர் தான். 1996 இட் இஸ் அ மேன்மேட் லேக் அண்ட் ஹி காட் அன் அவார்ட் ஃப்ரம் அப்துல் கலாம் ஃபார் தட். It is not a normal lake. That 55-acre lake was dug all by himself during the period when he was the chairman of Perungudi. And the Perungudi area அவர் உருவாக்கி கிட்டத்தட்ட 55 ஏக்கரை உருவாக்கி அங்கே இருக்க சுற்றுச்சூழலில் இருக்க அனைத்து ஊர் மக்களுக்கும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கியவர் அன்றைய பெருங்குடி பேரூராட்சி தலைவர், நாளைய சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு KP கந்தன்றது இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் தன் தாய் இங்கிருந்து பாலவாக்கத்துக்கு 7 கிலோமீட்டர் குழந்தைங்களை கையில் வச்சுட்டு 3 குடத்தை தண்ணி தூக்கிட்டு வர்றது அவதியை பார்த்த குழந்தைக்கு தான் ஒரு பேரூராட்சி தலைவராக வரும்போது அந்த வலி தெரியும். அந்த வலி வேற எந்த தாயும் அனுபவிக்க கூடாதுன்னு வந்ததுமே 1996 he made that lake, and I was 6 years old and I was very adamant to go with them, but I didn't know I will come to a place where I will talk about that history. It was 11:56 PM when I dug the lake. அன்றைக்கி ஜேசிபி வச்சு பூஜை போடும்போது கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் தான் அவருக்கு செலவு. இன்றைக்கி அதோட மதிப்பு வந்து பல கோடி இருக்கும். இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ ஹாவ் த ப்ரூஃப் ஹவு இட் வாஸ் மெயின்டைன்ட் டியூரிங் ஹிஸ் பீரியட். ககன்தீப் சிங்னு யாராவது ஒருத்தர் உங்களுக்கு தெரியுங்களா? முன்னாள் கமிஷனர் தெரியுங்களா? அந்த முன்னாள் கமிஷனர் கிட்ட நான் கொடுத்தது, ஐ வாண்ட் சம்படி ஃப்ரம் யுவர் அசோசியேஷன் டு சிட் ரைட் நெக்ஸ்ட் வித் மீ, because I have all the proofs that somebody has to. No. I really want. I've come to represent. No, I really want. இது வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலங்களாக அந்த ஏரி வந்து பராமரிக்காமல் இப்படி இருக்குது சார். ஓகேங்களா? இது வந்து திரு KP கந்தன் அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கும்போது அந்த ஏரி எப்படி பராமரிச்சார், அதை சுற்றி ஃபென்சிங் போட்டு அதுக்கான அழகாக போட் ஷோலாம் வச்சு he made the people have full usage of that lake.
ஸோ இந்த லேக்கில் வந்து 2023 திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கிட்டத்தட்ட 10லேருந்து 13 கோடி பிடபிள்யூடி அண்ட் சிஎம்டிஏக்கு அப்ரூவலுக்கு போட்டேன்னு சொல்லி தினத்தந்தி பேப்பரில் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். ஐ வில் only speak the facts. I'm an educated counselor. I will only speak what has been on paper that has been done by the DMK. அன்னைக்கிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரிப்பன் பில்டிங்கில் நான் கேட்காத கேள்விகள் இல்லை. கிட்டத்தட்ட more than 100 times I've asked them. Not even a single brick has been laid in that பெருங்குடி lake. So they cannot boast about their work. 3 ஆண்டு காலங்களாக வெறும் பேப்பர் விளம்பரத்திலேயே அவங்க வந்து பெருங்குடி லேக்கை சுத்தம் செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒரு செங்கல் கூட நடலை. நாங்கள் இருந்த காலத்தில் பெருங்குடி ஏரியை சுத்தமாக வச்சுருந்து சுகாதாரமாக வச்சுருந்து அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தண்ணி பற்றாக்குறையை தீர்த்து செஞ்சோம். ஒரு 182 வார்டுக்கு 7000 வாக்கு பெற்ற அவரோட பிள்ளையே இவ்வளோ தூரம் இறங்கி செய்யும்போது 7 லட்சம் வாக்காளர்கள் கொண்டு இன்னைக்கு அதை 5லேருந்து 5 to 5.5 lakhs-ஆக மாற்றினதும் அதுவும் ஏஐடிஎம்கேல இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு டிநகர் சத்யா தான். அந்த எஸ்ஏஆர்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தவர் திரு டிநகர் சத்யா தான். இந்த மாதிரி இல்லீகல் ஓட்டர்ஸ் இருக்காங்கன்று கோர்ட்டில் முறையிட்டதும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொன்மலை செம்மல் புரட்சி தலைவர் கண்டெடுத்த அந்த இயக்கம் தான். ஃபார் த பீப்புள், பை த பீப்புள், நாட் ஜஸ்ட் பை த வேர்ட்ஸ், பை ஆக்ஷன். ஸோ அந்த 75 MLD 150 அவங்க மாற்றிருக்காங்க. அந்த 150 அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணல. எங்களுக்கு 150 வேண்டாம், அதே 75 உங்களுக்கு போதுமான அளவுக்கு தண்ணியை நாங்கள் கொண்டு வரோம். We know the way and we have the willpower to do it. So nobody can stop us from doing. The only thing that is stopping us from doing is the government. So if the NDA government forms and if my leader EPS becomes the Chief Minister of Tamil Nadu, you don't even have to ask. குடிமராமத்து நாயகன் அவருக்கு பெயர் வாங்கியிருக்கிறார். சும்மா அவருக்கு யாரும் கூப்பிட்டு கொடுக்கல. அத்தனை ஏரிகள், அத்தனை குளங்கள் எல்லாத்தையும் பாதுகாத்து தண்ணி கொடுத்தவங்க. அதே மாதிரி 2006லேருந்து 2011 வரைக்கும் தமிழ்நாட்டில் அன்றைய முதலமைச்சர் திரு மு க கருணாநிதி இருக்கும்போது தண்ணீர் பற்றாக்குறையும் ஈபி பற்றாக்குறையும் உச்சத்தில் இருந்தது. யாருக்காவது ஞாபகம் இருந்ததுன்னா 2006 to 11 பீரியடில் தண்ணி பற்றாக்குறையும் ஈபி பற்றாக்குறையும் உச்சத்தில் இருந்தது. என்னோட ஒரு சிம்பிள் கொஸ்டின், யூ ஆல் ஆர் எஜுகேட்டட். காவேரி நீரை இந்த தமிழகத்துக்கு வர முடியாமல் தடுக்கிறது கர்நாடகா. அன்றைய சிஎம் காங்கிரஸில் இருந்தார். இன்றைய மு க ஸ்டாலின் தான் முதலமைச்சராக இருந்தார். அவங்க கூட தான் கூட்டணி வச்சிருக்காரு. ஏங்க ஐயா நீங்கள் வாங்கி தரல? அன்றைய சிஎம் திரு ஜெயலலிதா அம்மா கோர்ட்டுக்கு போய் போராடி வாங்கி கொடுத்தாங்கல்ல, உங்களால் போராட முடியலையா? இன்றைய சிஎம்க்கு செருப்பு மாலை போட்டு காங்கிரஸில் அன்னைக்கு பெங்களூரில் அடித்தாங்க. நான் பேசுகிற எல்லா ஃபேக்ட்ஸ், யாராக இருந்தாலும் அதை எடுத்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்க்கலாம். கூட்டணின்றது ஒன்று, கொள்கைன்றது ஒன்று நாங்கள் சொல்கிறோம். அவங்க கூட்டணி வச்சிருக்கிறதே. அண்ட் சார் இன்னொரு கேள்வி கேட்டார், என்டிஏ அலையன்ஸ் இருக்குது, பிஜேபி இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குன்ட்டு. 25 பேர் எங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. எத்தனை பேர் எதிர்த்து நின்னாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஏன்னு தெரியுங்களா? மக்கள் எங்கள் பக்கம் நிற்கும் போது அவங்க எத்தனை பேர் நின்னா எனக்கு என்னங்க கவலை? I have the support of the people and I have the support of the best 2 political leaders watching me from the above. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்களை மனதை விட்டு மறையாத ஒரே இதே புரட்சி தலைவரோட ஆன்மா எங்களுக்கு மேலேருந்து blessings கொடுக்குது. Gone but living still in the heart of billionsனா அவர் அன்னைக்கு கொண்டு வந்த திட்டங்கள் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தோட முதல் சாதனை 2021 நான் சொல்லட்டுங்களா, நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. அவங்க ஆட்சிக்கு வந்ததுமே அம்மா உணவகத்தில் இருக்க எல்லாரையும் அடித்தாங்க. அன்னைக்கு தேதி நான் மறக்க மாட்டேன். அன்றைய தேதி அவங்க ஆட்சியை கை பிடிச்சதுமே அம்மாவோட ஃபோட்டோ வெளியே கொண்டு வந்து போட்டு உடச்சி அந்த அம்மா உணவகத்தை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் தி ரியலைஸ்ட் யூ கேனாட் க்ளோஸ் தட். அதை நீ க்ளோஸ் பண்ணால் 1 மாதத்தில் ஆட்சியை கவுந்துருன்றதுனால தான் இதுதான் அவங்களோட சாதனை, முதல் சாதனை. 2021 அவங்க ஆட்சி பிடிச்சது முதல் சாதனை. Next question, sir. No, we're pretty much done with the... Okay. We have to... No problem. If there is anything else you want, I can assure you 200% EB ஆக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு குறைகளாக இருக்கட்டும், உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் மிஸ்டர் கேபி கந்தன் will approach in such a sensible way and people reachable way. பொதுமக்களின் சேவகனாகவும் உங்களோட ஃப்ரெண்டாகவும் கேபிகேக்கு இருக்கிற இன்னொரு பலம் என்னன்னா, not many other candidates have that. It's me. You can always reach me. I will give my personal, my political phone to you. There's an association called CBA Colony. I will just take 2 minutes. I don't want more than that. Exactly 2 minutes. Because this is an association. So I really want somebody to come up here. Just 2 minutes. Anyone. No. You can scroll up how many years back you want. You can scroll up how many years back you want.
No, it takes so much of time to cross 1 month. Then I don't know how long. it takes to You cross one year. can see their grievance. Okay, this has been the last. Yeah. Satish, so I don't know if you remember this gentleman named Shyam. Okay. He was in your constituency. Okay. He was in Prestige Courtyard. Where is he residing now? He's in Prestige Courtyard. Okay. So he has spoken all about your work in the constituency. Okay. So in the association, yesterday they gave me a message and I've rectified it. And the message that they've given me back is, dear sir, greetings. As a matter of fact, I reckon it is the best way to tell you thanks for uniting support and cooperation that you've been extending to our CBA colony. That too at lightning speed and every opportunity. In the nutshell, my support is given thing already, sir. இது என்னோட பெருமைக்காக சொல்ல. இந்த மாதிரி ஒரு அசோசியேஷனையும் நான் வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி I have educated myself. I use my education in the right path to connect with it. So என்னோட ஃபாதரால கூட உங்களோட அசோசியேஷன் கனெக்ட் பண்ண முடியலனா, when he becomes the member of legislative assembly, I am still the councillor and it is my utmost duty to cover. எதிர்க்கட்சி தலைவர்னா 200 வார்டுக்கும் நான் எதிர்க்கட்சி தலைவர், அன்னைக்கு நான் ஆளுங்கட்சி தலைவராகவே மாறிடுவேன். So I have to take the responsibility not only for the Sholingalur, the entire 200 wards in Chennai. So I will take this association under my control. அவர் கவனத்துக்கு போலனா கூட என் கவனத்துக்கு வந்தா நான் என் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுறேன், இந்த உலகத்தில் என் பிள்ளையை விட நான் யாரையும் நான் நிறைய லவ் பண்ணுறதில்ல. பின்னாடி உட்காந்துருக்கேன் என் மனைவிக்கு தெரியும். என் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், அவர் 8 அடி பாஞ்சாருன்னா நான் 16 அடி பாஞ்சு இந்த ஃபோம்ரா அசோசியேஷனில், இந்த சோழிநல்லூர் அசோசியேஷன் எல்லாத்துக்குமே நான் உழைத்து உங்களில் ஒருத்தனாக இருப்பேன். ஐ வில் பி யுவர் ஃப்ரெண்ட். I won't be your day-to-day counselor or a politician. I'll be your day-to-day friend who will knock at your doors, come have a meal with you and listen to your grievance. I rest assure you that. Thank you. Thank you so much for giving your time. Very reassuring to hear that. Since we are closing the session, one last time, tell me the order and the name, the party and the symbol on which we have to vote. Kandan Javdi Ponnuswamy Kandan, KP Kandan, இரண்டாவது பட்டன் இரட்டை இலை. Mr. KP Kandan, second button in the first machine, 2 leaves. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. You can be assured we'll meet you again.